Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. ஒரு லாஸ்ட் லீட் ஸ்டோரி பார்ப்போமா? லாஸ்ட் மந்த் ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்க்கு thousands ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதனால வெப்சைட், சோஷியல் மீடியா, ரெஃபரல்ஸ் அண்ட் ஃபோன் கால்ஸ்னு லீட்ஸ் வேர் ஸ்டார்டட் போரிங். ஆனா ஃபியூ வீக்ஸ் அப்புறம் அந்த கம்பெனி ஓனர் டிஸ்கவர்டு சம்திங் ஷாக்கிங். என்ன ஆச்சுன்னா நிறைய ஹாட் லீட்ஸ் ஃபாலோ பே பண்ணல, பாதி வாட்ஸ்அப் சேட்ல மிஸ் ஆயிருச்சு, சம் லீட்ஸ் எக்ஸல் ஷீட்லயே அப்படியே இருக்கு, அண்ட் சம்வேர் சிம்பிளி அசைன்டு டு த ராங் பர்சன். இதனால அந்த கம்பெனி லாஸ்ட் கஸ்டமர், லாஸ்ட் ரெவென்யூ அண்ட் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுவே ஈச் அண்ட் எவ்ரி லீடை ப்ராப்பரா ட்ராக் அண்ட் மானிட்டர் பண்ணியிருந்தா மார்க்கெட்டிங் கேம்பெயின்க்கு ஸ்பெண்ட் பண்ண thousands ஆஃப் மணி டபுளா ரிட்டர்ன் எடுத்திருக்கலாம். லீட் வரது முக்கியம் இல்ல, வந்த லீடை கஸ்டமரா மாத்துறது தான் முக்கியம். கஸ்டமர் ஃபாலோஅப், லீட் ட்ராக்கிங், கொட்டேஷன் மேனேஜ்மெண்ட்னு இது எல்லாத்தையும் சிங்கிள் லீட் மேனேஜ்மெண்ட் வெப் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணலாம். வாங்க அதோட கம்ப்ளீட் ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம். AXN's கஸ்டமைஸ்டு வெப் அப்ளிகேஷன். இதுல ப்ரீ சேல்ஸ், ப்ராசஸ் அண்ட் போஸ்ட் சேல்ஸ்னு எல்லாமே இதில் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வெப் அப்ளிகேஷன் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஹோம் பேஜ், நீங்கள் என்ன கஸ்டமைஸ்டு வெப் அப்ளிகேஷன் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ சாம்பிளுக்கு நான் எல்எம்எஸ் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லீட்ஸு, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸு அண்ட் உங்களோட யூசர்ஸ்க்கு வந்து டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் ஸ்டேட்டஸ் அண்ட் கால் ஸ்டேட்டஸ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்க கம்பெனிஸ் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக கால்ஸ் ஏதாவது அலோகேட் பண்ணியிருக்கீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்களாங்கிற ரிப்போர்ட் வந்து நம்ம இங்கே எடுத்துக்க முடியும். அண்ட் இதுலேயே சேல்ஸ் டேஷ்போர்ட் வந்துடும். ஸோ டேலியிலேருந்து நீங்கள் இதை வந்து சிங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டே டு டே சேல்ஸ் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் பார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து பிரான்ச் வைஸ் வேணும் அப்படின்னாலும் இதில் எடுத்துக்கலாம். ஸோ பர்டிகுலராக ஒரு ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட்டாகவும் நம்ம இதில் எடுத்துக்க முடியும். அண்ட் சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு மந்த் வைஸு, ப்ராடக்ட் வைஸு, பிரான்ச் வைஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பிளிட்டப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் எல்எம்எஸ். ஸோ எல்எம்எஸ் எடுக்கும்போது லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ க்ரியேட் ஆயிருக்கு, அதில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ ஃபாலோஅப்ஸ் இருக்குன்னு வந்துடும். அண்ட் இதுலேயே ஓன் லாஸ்ட் லிஸ்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்துருக்கிறதுனால இந்த டேட்லேருந்து இந்த டேட்டில் இருக்க லீட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சர்ச் பண்ணியும் எடுத்துக்கலாம். அண்ட் இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர் நேமு, என்ன ப்ராடக்ட் வந்து அவங்க லீட் கேட்டிருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டி, வேல்யூலேருந்து அந்த லீட் ஸ்டேட்டஸ், ஓனர் யார், நெக்ஸ்ட் ஃபாலோ டேட் என்னங்கிறது வரைக்கும் நம்ம இதில் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த எல்எம்எஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் டேஷ்போர்ட். ஸோ இது எல்லாமே வந்து டேஷ்போர்டு. மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், இந்த மந்தில் இந்த ஈவெண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்போ நடத்த போகிறோம், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அதை லீட்ஸ் எல்லாமே வந்து இங்கே போஸ்ட் பண்ணி அதோட ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம இங்கே பிரான்ச் வைஸ் ஆர்கனைஸ், அதை யார் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க, ஸோ டோட்டல் லீட் வேல்யூ என்ன, ஓனா லாஸ்டா அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் அடுத்து இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா எல்எம்எஸ்ல ஜஸ்ட் நியூ லீட் அப்படிங்கிறது மூலியமாவே வந்துட்டு இவங்க நியூ கஸ்டமரா இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கிட்ட இருந்து இந்த லீடு வந்திருக்கா அப்படிங்கிறத லெஜர்ல நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நியூ கஸ்டமர் அப்படின்னா கஸ்டமர் டைப்ல நியூ அப்படின்னு செட் பண்ணிட்டு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவோம். ஒரு இல்லை நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான், அவங்க கிட்ட இருந்து ஒரு நியூ சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அது எக்ஸிஸ்டிங் லீட்ல நம்ம போஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட டெசிக்னேஷன், யாரை ஃபாலோ பண்ணணும், என்ன ப்ராடக்ட், எவ்வளோ குவான்டிட்டி, ஸோ நெக்ஸ்ட் ஃபாலோ டேட் என்ன, ஸோ கஸ்டமரோட லீட் டைப் ஹாட்டாக இருக்கா, இல்லை வார்ம் லீடா, இல்லை கோல்டு லீடா, அண்ட் அதோட லீட் ஓனர் யார், அலாட்டட், இது யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அலாட்டட் ஸ்டேட்டஸ் முதல் கொண்டு நம்ம இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லீடுக்கு கொட்டேஷன் நம்ம சென்ட் பண்ணிட்டோமா இல்லை நாட் சென்டா அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணி இங்கே கிரியேட் லீட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு லீட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ கிரியேட் ஆன லீட் வந்து எப்படி வியூ ஆகும் அப்படின்னா வியூ ஸ்டேட்டஸ், அதாவது வியூ லீட் நம்ம கிளிக் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே என்ன டேட்டில் அது கிரியேட் ஆயிருக்கு, எந்த கம்பெனி, என்ன ப்ராடக்ட் அண்ட் அவங்களோட மொபைல் நம்பர், பிரான்ச்சு, நெக்ஸ்ட் ஃபாலோ டேட் என்ன, அதோட லீட் ஓனர் யார் அப்படிங்கிறது வந்துடும். அண்ட் அது யாரை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த லீடு அப்படிங்கிறது வந்துடும். அண்ட் டைப்பும் வந்துட்டு உங்களுக்கு அது ஹாட் லீடா, இல்லை வார்ம் லீடா, இல்லை கோல்டு லீடா அப்படிங்கிறது வந்துருக்கும். இப்போ சைட்லேயே வந்து ஆக்ஷன் லிஸ்ட்டில் நமக்கு 2 கீஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இதில் இப்போ இந்த ஆக்ஷன் கீ நான் கொடுக்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபாலோ டேட்டில் என்னென்ன ஃபாலோ டேட்டு அந்த பர்சன் என்ன சொல்லியிருக்காங்க
அப்படிங்கிற ரிமார்க்ஸ் முதல் கொண்டு நம்ம இதில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஏதாவது ஃபைல் அட்டாச்மெண்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் ஸ்டடி மாதிரி எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ஃபைல் கூட நம்ம இதில் அட்டாச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க முடியும். அண்ட் இதே இதில் இந்த லீட் ஸ்டேட்டஸை நான் செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆக்ஷன்லேயே இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணும்போது அவங்களோட ஹோல் டீட்டெயில், கம்பெனி இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் தனியாக, காண்டாக்ட் டீட்டெயில் தனியாக, லீட் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் தனியாக அப்படிங்கிறது வந்துடும். அண்ட் என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸும் நமக்கு இங்கே எடுத்துட்டு வந்துடும். ஸோ இப்போ இதுலயே கொட்டேஷன் வந்து நம்ம அனுப்பியிருக்கோமா, என்ன கொட்டேஷன் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டெய்லி ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் நியூ லீட் அண்ட் வியூ லீட் ஆப்ஷன்ஸே இனாஃபாக இருக்கும். அதே மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் எக்ஸ்ட்ராவாக அவங்க ஹையர் பண்ணி மார்க்கெட்டிங் லீட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா செப்பரேட்டாக மார்க்கெட்டிங் டெய்லி ரிப்போர்ட்டுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பர்டிகுலராக அந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் டெய்லி என்னென்ன பிளேஸ் ஏரியா விசிட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன லீட்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு அவங்க இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட ஹோல் ரிப்போர்ட்டுமே வந்துட்டு நம்ம மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல வந்து இங்கே செக் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இதில் இந்த பர்சன்ஸ் இவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த டேட்ல வாங்கியிருக்காங்க, இவ்வளோ சர்வீஸ் கால் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ மார்க்கெட்டிங் கால்ஸ் போயிருக்காங்க அண்ட் இவ்வளோ ஈவெண்ட் கால்ஸ்க்காக டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து நம்ம இதில் எடுத்துக்க முடியும். அண்ட் இதோட எல்லா லீட்ஸுக்குமே கொட்டேஷன் வந்து நம்ம இந்த எல்எம்எஸ் வெப் அப்ளிகேஷன்ல இருந்தே நம்மளால சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேயே கொட்டேஷன் கிரியேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கொட்டேஷன் கிரியேட் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் கம்பெனி நேம், அது யாரு ரெஃபர் பண்ணாங்க, அவங்களோட அட்ரஸ், மொபைல் நம்பர், இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இங்கிருந்தே சென்ட் கொட்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கொட்டேஷன் வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கொட்டேஷன் இதை நம்ம எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னா கொட்டேஷன் வியூ அப்படின்னு கொடுக்கும்போது யார் யாருக்கெல்லாம் இங்கிருந்து நம்ம கொட்டேஷன் சென்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லிஸ்ட் வந்து இங்க ரிப்போர்ட்டா எடுத்துட்டு வந்திருக்கும். ஸோ இந்த டேட்ல இந்த கொட்டேஷன் ஐடி அண்ட் இவங்களுக்கு வந்து இவ்வளோ வேல்யூக்கு நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இங்க ஈஸியா எடுத்துக்க முடியும். அண்ட் இதுல இம்பார்ட்டண்ட்டான ரிப்போர்ட் என்னதுன்னா ஒரு லீடை ஃபாலோ பண்ணாம விட்டு எவ்வளோ டேஸ் ஆச்சுங்கிற ஸ்டேட்டஸும் எடுக்கலாம். எங்கன்னா இதுல எல்எம்எஸ் வியூ லீட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஓவரால் ரிப்போர்ட்ஸ் காமிக்கும். இதுல ஃபாலோட் பை டைப், ஸ்டேட்டஸ் அண்ட் டேஸ்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். ஸோ இதுல அந்த லீடை ஃபாலோ பண்ணாம வச்சிருந்தா எவ்வளோ டேஸ் வரைக்கும் அது ஃபாலோ பண்ணாம இருக்குங்கிற ரிப்போர்ட்டும் இங்க எடுத்துக்கலாம். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் ஃப்ளோக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. பிஸ்னஸ் க்ரோத்க்கு லீட் ஜென்ரேஷன் முக்கியம், ஆனால் லீட் மேனேஜ்மெண்ட் அதை விட முக்கியம். அதனால தான் ஏக்சன் இன்ஃபோடெக் உங்கள் சேல்ஸ் ப்ராசஸை டிஜிட்டலாக மாற்ற இந்த பவர்ஃபுல் லீட் மேனேஜ்மெண்ட் வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்கள் நீட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். From lead to quotation, from quotation to customer. Manage your entire sales journey with AXN Infotech's lead management web application. For live demo, contact us today. Details in screen and description. Follow and tap the bell icon for continuous talent tips. Thank you.